ஓம் நம சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விருச்சிக ராசிக்காரங்களை பற்றி. விருச்சிக ராசிக்காரங்க அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ஆழமாக யோசிக்கக்கூடியவங்க. யாரையுமே நம்புறதுக்கு முன்னாடி நிறைய நேரம் எடுத்துக்குவாங்க. ஆனால் ஒருத்தரை நம்பிட்டாங்க அப்படின்னா முழுசாக நம்புவாங்க. அந்த நம்பிக்கையால் தான் பல தடவை மனசும் உடைஞ்சிருக்கும். நீங்கள் நல்லதுக்காக செஞ்ச உதவியை உங்கள் மேலேயே கஷ்டமாக திருப்பி வந்திருக்கும். ஆனால் ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது இது உங்கள் ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய சனி, ராகு, கேது அந்த மாதிரியான சோதனை காலமாக இருக்கலாம். இந்த சோதனை காலம் அப்படிங்கிறது ஒரே காரணத்துக்காக தான் வரும். உங்கள் வாழ்க்கையில் சரியான மனிதர்களையும் சரியான பாதையும் தேர்ந்தெடுக்க கற்றுக் கொடுக்கறதுக்காக மட்டும்தான் இது வரக்கூடியதாக இருக்க போகுது. இந்த சோதனை காலம்தான் ஒரு காரணத்துக்காக தான் வரும். உங்கள் வாழ்க்கையில் சரியான மனிதர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க கற்றுக் கொடுக்கறதுக்காக தான். சில நேரங்களில் நீங்கள் ரொம்பவே ஆசையோடு ஆரம்பித்த ஒரு வேலை நடக்காமல் போயிருக்கும். எல்லாம் சரியாக இருக்கும்போதே ஏதாவது ஒரு தடங்களும் வந்திருக்கும். அதுக்காக தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் இப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. உண்மையிலேயே அது உங்களை காப்பாற்ற வந்த தெய்வத்தினுடைய ஒரு முடிவு தான். விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு விஷயம் அப்படிங்கிறது தாமதமாக தான் கிடைக்கும். ஆனால் கிடைச்சதும் அது நிலையானதாக இருக்கும். இதுதான் உங்கள் ராசியினுடைய ஒரு பெரிய பலமாக இருக்குது. உடனே கிடைக்கலன்னு மனசு உடைஞ்சுக்கிற வேண்டியது கிடையாது. காலம் சரியாயிட்டா உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் அப்படிங்கிறது தானாகவே வரும். உங்கள் ராசிக்காரங்களுக்கு இன்னொரு உண்மை என்னன்னா, நீங்கள் எப்போதுமே அமைதியாக இருப்பீங்க. ஆனால் உங்களுக்குள்ள நிறைய வலி இருந்துகிட்டே இருக்கும். யார்கிட்டையுமே சொல்லாமல் எல்லாத்தையுமே தாங்கிட்டு இருப்பீங்க. இதுதான் உங்கள் பலமும் பலவீனமும். உலகத்துக்கு நீங்கள் சிரிச்ச முகத்தை காட்டுவீங்க. ஆனால் இரவில் தனியாக இருக்கும்போது கண்ணீரும் வருது. ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது விருச்சிக ராசிக்காரங்க செவ்வாய் ஆதிக்க ராசி. அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் போராட்டம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். போராடி தான் முன்னேறிய வேண்டிய நிலை இருக்கும். ஆனால் அந்த போராட்டத்திலிருந்து தான் உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறதும் உருவாகும். நீங்கள் நினச்சா ஒரு உறவு நடக்காமல் போயிருக்கும், அல்லது நீங்கள் எதிர்பார்த்த திருமணம் நடக்காமல் போயிருக்கும், அல்லது வேலை வாய்ப்பு கைக்கு வந்தது போல் இருந்தும் தவறி போயிருந்திருக்கும். இது எல்லாமே தோல்வி கிடையாது. இது தெய்வம் உங்களுக்கு இன்னும் நல்லதாக வச்சிருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான். விருச்சிக ராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் திடீர்னு நல்ல செய்தி வரும். நீங்கள் பல வருடமாக காத்துட்டு இருந்த ஒரு விஷயம் திடீர்னு நிறைவேறும். அப்போ தான் இத்தனை நாளாக காத்திருந்ததுக்கான அர்த்தமும் உங்களுக்கு புரியும். நீங்கள் செஞ்ச நல்ல மனசினுடைய உதவிகள் எல்லாமே வீணாகாது. தாமதமாக இருந்தாலும் நல்ல பலன் அப்படிங்கிறது வந்து சேரும். உங்கள் ராசிக்காரங்களுக்கு தெய்வ அனுகிரகம் மெதுவாக வரும். ஆனால் வந்ததுமே வாழ்க்கை அப்படிங்கிறது முழுக்க பாதுகாப்பாக இருக்கும். சில நேரங்களில் நீங்கள் எல்லாரையுமே விட்டுட்டு தனியாக போயிடலாம்னு நினச்சிருப்பீங்க. யாரையுமே நம்பக்கூடாதுன்னு முடிவெடுத்திருப்பீங்க. ஆனால் அது சரியான வழி இல்லை. உங்கள் மனசு அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. அந்த நல்ல மனசு தான் உங்கள் வாழ்க்கையை முன்னாடி கொண்டுட்டு போக போகுது. சில நேரங்களில் நீங்கள் எல்லாரையுமே விட்டுட்டு தனியாக போயிடலான்னு கூட நினச்சிருப்பீங்க. யாரையுமே நம்பக்கூடாதுன்னு முடிவெடுத்திருப்பீங்க. ஆனால் அது சரியான வழி இல்லை. உங்கள் மனசு ரொம்பவே நல்ல மனசு. அந்த நல்ல மனசு தான் உங்கள் வாழ்க்கையை முன்னாடி கொண்டுட்டு போக போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் சில முக்கியமான மாற்றங்கள் எல்லாமே நடக்க போகுது. பழைய கஷ்டங்கள் எல்லாமே மெதுவாக குறையும். புதிய வாய்ப்புகள் எல்லாமே வரும். குடும்பத்தில் அமைதி அப்படிங்கிறது அதிகரித்து மனசுக்கு நிம்மதியாக கிடைக்க போகுது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு முக்கியமான ஆலோசனை என்ன அப்படின்னா, அவசரப்படாதீங்க. முடிவு எடுக்கும் பொழுது கொஞ்சம் யோசித்து எடுத்தீங்கன்னா பெரிய பிரச்சனைகளை தவிர்க்கலாம். யாரை நம்புறது, எதை நம்புறது அப்படிங்கிற விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தெய்வத்தை நம்பி ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய பிரார்த்தனை பண்ணுங்கள். காலையில் எழுந்ததுமே ஒரு நல்ல எண்ணம் வச்சு நாளைக்கு ஆரம்பிச்சிங்கன்னா அந்த நாள் அப்படிங்கிறது நல்லா போகும். தானம் தர்மம் செய்யும் பழக்கம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். நீங்கள் நினச்சது நடக்காமல் இருக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை அப்படின்னா உங்களுக்கு இன்னும் பெரிய நல்லது வரப்போகுது அப்படிங்கிறது தான் அர்த்தம். காத்திருக்கும் நேரம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த காத்திருப்பு தான் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். விருச்சிக ராசிக்காரங்க மனசு உடையாமல் நம்பிக்கையோடு முன்னாடி போங்க. உங்கள் நேரம் அப்படிங்கிறது வருது. இந்த இரண்டாவது பகுதியினுடைய உண்மை என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, நடக்காத விஷயத்துக்கு வருத்தப்படாதீங்க. நடக்க போகும் நல்ல விஷயத்துக்காக தயாராகுங்க. உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது இன்னும் நல்ல பாதைக்கு போக போகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலுமே கண்டிப்பாக அது மெதுவாக குறைய தான் போகுது. விருச்சிக ராசிக்காரங்க நீங்கள் வாழ்க்கையில் சந்தித்த கஷ்டங்கள் எல்லாமே சாதாரணமாக வந்தது கிடையாது. ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் என்ன அப்படின்னா, உங்கள் மனசை வலுப்படுத்தி எதிர்காலத்தில் வரப்போகக்கூடிய பெரிய பெரிய பொறுப்புகளுக்காக தயார் பண்ணுறதுக்காக தான். சில நேரங்களில்
நீங்கள் எதையுமே தவறாக செய்யலை, யாருக்கும் தீங்கும் நினைக்கல. ஆனால் ஏன் எனக்கு மட்டும் இப்படி தோணி இருக்கு, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை என்னன்னா, நல்ல மனசு உள்ளவங்களை மட்டும் வாழ்க்கை கொஞ்சம் அதிகமாக சோதிக்கும். ஏன்னா அந்த மனசு அப்படிங்கிறது இன்னும் உறுதியாக மாறணும். நீங்கள் நினச்ச வேலை நடக்காமல் போனதுனால மனசு உடைஞ்சிருக்கும். குடும்பத்துக்காக எடுத்த முயற்சிகள் எல்லாமே பலன் தரலைனாலுமே வருத்தப்பட்டிருப்பீங்க. நண்பர்கள் எல்லாமே உதவுவாங்கன்னு நம்பி ஏமாந்துருப்பீங்க. உறவினர்கள் எல்லாமே புரிஞ்சுக்க மாட்டாங்களேன்னு கஷ்டப்பட்டிருப்பீங்க. இந்த எல்லா அனுபவங்களுமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க தான் வந்திருக்கு. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு விஷயம் மறந்துட்டு இருப்பீங்க. நீங்கள் ரொம்ப வலிமையானவங்க. நீங்கள் ஒரு முறை முடிவெடுத்தீங்கன்னா அந்த முடிச்சு காட்டுவீங்க. அதனால தான் வாழ்க்கை உங்களை சோதிச்சு பார்க்குது. நீங்கள் எவ்வளவும் தாங்க முடியும், எவ்வளவு முன்னேற முடியும் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கு. ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது சில கிரக நிலைகள் இருக்கக்கூடிய நேரத்தில் முயற்சி எடுத்தாலும் பலன் தாமதமாக வரும். அது கிரகங்களின் இயல்பு. அந்த நேரத்தில் பொறுமையாக இருந்தால் தான் நல்ல பலன் கிடைக்கும். அவசரப்படுறது அப்படிங்கிறது பிரச்சனையை தான் அதிகப்படுத்தும். இப்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பமே வரப்போகுது. அந்த திடீர்னு வரும், நீங்கள் எதிர்பார்க்காத வழியில் வரும். அந்த நாள் வந்துச்சு அப்படின்னா இத்தனை நாளாக நடந்த கஷ்டங்கள் எல்லாமே மறந்து போயிடும். விருச்சிக ராசிக்காரங்க உங்கள் மனசு ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்டதாக இருக்கும். யாராவது ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா கூட அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நிறைய நாள் யோசிப்பீங்க. ஆனால் அந்த பழக்கம் கொஞ்சம் குறையணும். நடந்ததை மறந்து முன்னாடி போக கற்றுக்கணும். நீங்கள் இப்போ சந்திக்கிற பிரச்சனை எல்லாமே நிரந்தரம் கிடையாது. இது ஒரு காலகட்டம் தான். இந்த காலம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கடந்து போகக்கூடியதாக தான் இருக்க போகுது. நீங்கள் ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்த ஒரு நல்ல செய்தி வரப்போகுது. அது வேலை சம்மந்தமாக இருக்கலாம், குடும்பத்தினுடைய அமைதி சம்மந்தமாக இருக்கலாம், பண வரவு சம்மந்தமாக இருக்கலாம், இல்லைன்னா மன நிம்மதி சம்மந்தமாகவும் இருக்கலாம். உங்கள் ராசிக்காரங்களுக்கு தெய்வ அருள் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது. ஆனால் அந்த அருள் அப்படிங்கிறது மெதுவாக செயல்படும். முதல்ல சோதனை வரும், அப்புறம் ஆசீர்வாதம் வரும். இதுதான் உங்கள் வாழ்க்கையினுடைய பெரிய ரகசியமாக இருக்குது. சில நேரங்களில் எல்லாருமே முன்னேற மாதிரி தோணும். நாம் மட்டும் பின்னாடியே போயிட்டு இருக்கமே அப்படின்னு தோணும். ஆனால் உண்மையிலேயே அது சரி கிடையாது. உங்கள் நேரம் வேற, உங்கள் பாதை வேற, உங்களுடைய வெற்றி வேற மாதிரி இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்க அப்படின்னாலே உங்கள் வாழ்க்கையில் இன்னும் நல்ல மனிதர்கள் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களை புரிஞ்சுக்கிறவங்க வரப்போகிறாங்க, உங்கள் மனசை மதிக்கிறவங்க வரப்போகிறாங்க. அந்த நேரத்தில் தான் பழைய காயங்கள் எல்லாமே ஆறக்கூடியதாக இருக்கும். இனி ஒரு முக்கியமான உண்மை சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் நினச்சது நடக்காமல் இருக்கிறதுக்கு பின்னாடி இருக்கும் உண்மை அப்படிங்கும் பொழுது அது உங்களுக்கு பொருந்தாததாக தான் இருக்கும். பொருந்தாத உறவு, பொருந்தாத வேலை, பொருந்தாத சூழல், இது எல்லாமே தானாகவே விலகி போயிருக்கும். இது விலகலை அப்படின்னா தான் இன்னும் பெரிய கஷ்டமே வந்திருக்கும். அதனால தான் தெய்வம் முன்னாடியே அதை நிறுத்தி வச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் தாமதம் வந்தாலும் அது நன்மைக்காக தான். ஒரு கதவு மூடுனா இன்னொரு கதவு திறக்கும். அதை நம்பி முன்னாடி நம்ம போயிட்டே இருக்கணும். உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பயம், குழப்பம், கவலை எல்லாத்தையுமே மெதுவாக குறைக்கும். நம்பிக்கை அதிகரிக்கும். வாழ்க்கை அப்படிங்கிறது நல்ல பாதையில் தான் போகும். அந்த நேரம் வரைக்கும் நீங்கள் தயவு செஞ்சு பொறுமையாக இருங்க. ஒவ்வொரு நாளுமே நீங்கள் காலையில் எழுந்ததுமே என்ன வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுது அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிறீங்க. அதனால் எப்பொழுதுமே நல்லது தான் நடக்கும் நமக்கு அப்படின்னு நீங்கள் நினைங்க. விருச்சிக ராசிக்காரங்க உங்கள் கஷ்டம் அப்படிங்கிறது நீண்ட நாட்களுக்கு இருக்காது. உங்கள் கண்ணீர் அப்படிங்கிறது கண்டிப்பாக வீணாகாது. உங்கள் நம்பிக்கையும் என்றைக்குமே உடையாது. நீங்கள் ஒரு நாள் சிரித்து பேசுவீங்க. அந்த கஷ்டம் வந்ததுனால தான் நான் இவ்வளவு வலிமையானவனாக இருந்திருக்கேன் அப்படின்னும் நீங்கள் யோசிப்பீங்க. இதுதான் உண்மையும் கூட. இதுதான் ஜோதிட ரீதியாகவுமே உங்களுடைய வாழ்க்கையினுடைய ரகசியமாக இருக்குது. இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல மாற்றங்கள் எல்லாமே மெதுவாக ஆரம்பிக்கும். மனசுக்கு அமைதி வரும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். பணவரவு அப்படிங்கிறது சீராக இருக்கும். வாழ்க்கை பாதை அப்படிங்கிறதும் சரியாக இருக்கும். நடக்காத விஷயத்துக்கு வருத்தப்படாதீங்க. நடக்கக்கூடிய விஷயத்துக்கு நீங்கள் தயாராக இருங்க. விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்தவரை உங்களுடைய நேரம் அப்படிங்கிறது தூரத்தில் இல்லை, உங்களுடைய அருகிலே தான் வந்துட்டு இருக்கு. அதனால் எப்பொழுதுமே நீங்கள் எதுக்காகவும் யாருக்காகவும் வருத்தப்பட வேண்டாம். உங்கள் வாழ்க்கையை மட்டுமே நீங்கள் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா போதும். விருச்சிக ராசிக்காரங்க இவ்வளவு நேரமாக நம்ம சொன்னது எல்லாமே ஒரு வாழ்க்கையில் நடக்காத விஷயங்களை பற்றி புலம்பிட்டு இருக்கிற நேரத்தை விட இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்களை நினச்சி எதிர்பார்த்து வாழ்கிறது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு சரியாக இருக்கும். நீங்கள் நினச்சது நடக்கலைன்னு மனசு உடைஞ்சதெல்லாம் வீணாக போகாது. அந்த அனுபவம் அப்படிங்கிறது உங்களை இன்னுமே வலிமையாக தான் மாற்ற போகுது. யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, எப்போ பேசணும், எப்போ அமைதியாக இருக்கணும் அப்படின்னு வாழ்க்கைங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு தனி பலமே இருந்துகிட்ருக்கு. அது என்னன்னா, விழுந்தாலுமே மீண்டும் எழுந்து நிற்கக்கூடிய சக்தி. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்கிட்டு முன்னேற மனசு.
அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் தாமதம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த தாமதம் அப்படிங்கிறது ஒரு நாள் பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சு இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஒரு 3 முக்கியமான மாற்றம்: மன நிம்மதி, குடும்பத்தில் அமைதி, உங்கள் முயற்சிக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். எப்பொழுதுமே உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலியமாக உங்களுக்காக எப்பொழுதுமே நாங்கள் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்போம். உங்கள் வாழ்க்கையில் அமைதி, சந்தோஷம், வெற்றி 3மே சேர்ந்து வரப்போகுது. அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு கூடவே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாயா. வேல்முருகா போற்றி.